அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேன் வகையில டே 25க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். x, y மற்றும் z எத்தனை நாள்ல வேலை பார்க்கறாங்க? x 8 நாள், y வந்து 12 நாள், z வந்து 16 நாள் முடிப்பர். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்து எவ்வளவு ஊதியமா வாங்கியிருக்காங்கன்னா 26,000 ரூபாய் வந்து ஊதியமா வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஒய்யோட சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ்டு ஒய் இஸ்டு இசட் இவங்களுக்கான திறன் விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் பாருங்க. எக்ஸோட ஒரு நாள் வேலை என்ன இருக்கும்னா 1/8. அதே மாதிரி ஒய்யோட ஒரு நாள் வேலை 1/12, இசட்டோட ஒரு நாள் வேலை 1/16 வரும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 48 வரும். எல்சிஎம் ஆஃப் 8, 12, 16 என்ன வரும்னா 48. இங்க 48 வரும்னா எதால பெருக்கணும்? 6ஆல. அப்ப மேல 6ஆல பெருக்குங்க. இங்க 4ஆல பெருக்கணும், மேலேயும் 4ஆல பெருக்குங்க. ஒரு நாள் 4 ஈஸ்ட் இங்க 3ஆல பெருக்கணும், அப்ப மேல 3ஆல பெருக்குங்க. 3ன்னு வரும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈஸ்ட் இசட் இதான் அவங்களோட திறன் விகிதம். கொஸ்டின் வந்து யாரு கேக்குறாங்க? ஒய்யோட சேலரி என்ன? அப்போ ஒய் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 10, 13. இதுல ஒய்யோட பங்குன்னு பார்த்தா 4 இன்ட்டு மொத்த சேலரி 26,000. சரிங்களா? அப்போ 1 இங்க 2 ஒரு 3 0 ஈர்னாங்க 8, 8,000 ரூபாய் வரும். சரிங்களா? அப்போ ஒய்யோட சேலரி வந்து என்ன அப்படின்னா 8,000 ரூபாய். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 3 + 7 அப்படிங்கிறது 17. அதுக்கப்புறம் 5 + 8 அப்படிங்கிறது 37. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா 6 + 7ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பெருக்கிக்கிறாங்க. 3 × 7 பிளஸ் அதுல இருந்து 1 என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிடுங்க. 3 × 7 மைனஸ் அதுல இருந்து எதை மைனஸ் பண்றாங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிருங்க. 7 - 3 3 21 மைனஸ் 7ல 3 போயிடுச்சுன்னா 4ன்னு வரும். இப்போ பண்ணீங்கன்னா 17ன்னு வரும். அந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி தான் இங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. 40 மைனஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 8ல 5 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ 37. லாஜிக் வந்து 5 × 8 மைனஸ் 8 - 5. சரிங்களா? அதே மாதிரி அங்க பார்த்தா 6 × 7 மைனஸ் பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிருங்க. 6 7 42 மைனஸ் 7ல 6 போயிடுச்சுன்னா 1ன்னு வரும். அப்போ 41. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரெண்டையும் பெருக்கிறோம், பெருக்கிட்டு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு வர்ற ஆன்சரை மைனஸ் பண்ணிடுறோம். இதான் லாஜிக். சரிங்களா? அடுத்து மூணாசம். மூணாசம் பாருங்களேன். பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுன்னு கேட்பாங்க, அல்லது கோடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லாண்டிங் லைன் கண்டுபிடிக்கணும். அதாவது சாஞ்சிருக்கிற லைனு, வெர்டிக்கல் லைனு, ஹரிசாண்டல் லைன். இந்த மூணையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். வெர்டிக்கல் லைன்னா இந்த மாதிரி இருக்கும், ஹரிசாண்டல் லைன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாண்டிங் லைன். சரிங்களா? இதான் நமக்கு சாஞ்சிருக்குது. 1 2 3 4 4 பிளஸ் அது போக இந்த இதுல பார்க்கணுங்க. 1 2 3 4. சரிங்களா? இங்க ஒரு 4 இருக்கும். ஓகே, 4 + 4. அடுத்து வெர்டிக்கல் லைன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எந்த லைனுமே நமக்கு இருக்காது. அப்போ அடுத்து ஹரிசாண்டல் லைன் எடுங்க. ஹரிசாண்டல் லைன் எடுத்தா 1 2 3 4. சரிங்களா? அப்போ வெர்டிக்கல் லைன் கிடையாது, ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரு 4. அப்போ 8 + 4 ஆன்சரு 12ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஸ்லாண்டிங் லைன் கண்டுபிடிக்கணும், வெர்டிக்கல் லைனு, அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் லைன். ஸ்லாண்டிங் லைன் பார்த்தா என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு 1 2 3 4. சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம்
1 2 3 4 மொத்தமா 8 இருக்கும் சரிங்களா. ஹரிசாண்டல் லைன்னா இந்த இது 1 2 3 4 சரிங்களா. வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம கிட்ட இல்லை. அப்போ மொத்தமா எத்தனை லைன் எனக்கு வரும்னா 12 கோடு இருந்தா போதும். இந்த படத்தை நம்ம வந்து வரைஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்த சம் பாருங்களேன். 4th சம்மு. இரண்டு பகடைகள் ஒன்றாக ஊட்டப்படும் போது, ரெண்டு பகடைன்னு வந்துட்டாலே என்னோட n of s வந்து என்ன வரும்னா 36. இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரே முகம்னா என்னென்ன வரும்? 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இதான் வந்து நமக்கு ஒரே முகம் சரிங்களா. அப்போ n of a வந்து என்ன வரும்னா 6ன்னு வரும். p of a வந்து 6/36. அப்போ ஆன்சரு 1/6ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம் நிறைய இடம் நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து 5வது சம். கோடிங் டிகோடிங்ல ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏபிசி ஏபிசி இதை எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா பி இ ஜே சரிங்களா. அதாவது என்ன லாஜிக் அப்படின்னா பியோட பொசிஷன் என்ன 2, ஈயோட பொசிஷனு 5, ஜேயோட பொசிஷன் வந்து 10 சரிங்களா. இங்க ஏயோட பொசிஷன் 1 2 3 கரெக்டா. அதோட பொசிஷன் எழுதிட்டேன். இதுல இருந்து இதுல எப்படி கொண்டு வராங்கன்னா மேல இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் அதோட ஒரு 1 கூட்டிக்கோங்க சரிங்களா. 1 ஸ்கொயர் பிளஸ் 1னா 2ன்னு வரும். அப்ப ரெண்டாவது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா பி இருக்கும். அடுத்து இங்க 2 ஸ்கொயர் பிளஸ் 1, 2 ஸ்கொயர்னா 4, 4 பிளஸ் 1 5. அப்போ 5வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா இ இருக்கும். அதே மாதிரி இங்க 3 ஸ்கொயரு பிளஸ் 1 10, 10வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா ஜே இருக்கும். இதான் லாஜிக். நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சிடிஇ. சியோட பொசிஷன் வந்து 3, டியோட பொசிஷன் 4, ஈயோட பொசிஷன் 5 சரிங்களா. அப்போ 5 ஸ்கொயரு பிளஸ் 1 26. 26வது இடத்துல என்ன இருக்கும்னா இசட்னு இருக்கும் கரெக்டா. அப்போ கடைசியா இசட் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. இதுலயே இப்போ நம்ம இந்த சென்டர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓ வருமா கியூ வருமானு கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஜே வந்து எல்லாத்தையும் முதல் இதுதான் இருக்கு. ஓகேவா. இங்க என்ன வரும்? 4 ஸ்கொயரு பிளஸ் 1 16 17. 17வது இடத்துல என்ன இருக்கும்னா கியூன்னு வரும். அப்போ மிடில் லெட்டர் வந்து என்ன அப்படின்னா கியூ. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்குங்களா. இது ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேவா. அடுத்து 6வது கொஸ்டின். இதுவும் எனக்கு ஒரு டி கோடிங் சரிங்களா. கோடிங் டி கோடிங்ல கேட்டிருக்காங்க. டாக்கு பை கேட்டு. எல்லாத்தோட பொசிஷன் எழுதுங்களேன். டியோட பொசிஷன் 4 இன்ட்டு ஓவோட பொசிஷன் 15 இன்ட்டு ஜியோட பொசிஷன் வந்து 7 பை எல்லாத்தோட பொசிஷனும் எழுதி அதை அப்படியே பெருக்குறாங்க சரிங்களா. இங்க சியோட பொசிஷன் 3, ஏயோட பொசிஷன் 1, டியோட பொசிஷன் வந்து 20. ஓகேவா. எல்லாத்தோட பொசிஷன் எழுதி அப்படியே பெருக்குறாங்க. இப்போ 1 இங்க 5, 1 இங்க 3, இது எதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் 7 கரெக்டா வந்திருக்கா. அப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். BULL பை BIG சரிங்களா. பியோட பொசிஷன் 2, யூயோட பொசிஷன் வந்து 21, எல் வந்து 12 இன்ட்டு 12 பை பியோட பொசிஷன் வந்து 16, ஐயோட பொசிஷன் 9, ஜியோட பொசிஷன் 7. நான் இப்போ அடி கொடுங்களேன். 1 இங்க 3ன்னு வரும். 1 இங்க 3, 1 இங்க 4, 1 இங்க 4, 1 3, 2 6ன்னு வரும். அப்போ ஆன்சரு பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஆல்பபெட் பொசிஷன் எழுதி பெருக்குறாங்க. பெருக்கி எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்றாங்க சரிங்களா. அடுத்து 7வது சம். ஆல்பபெட் பொசிஷன் கொடுத்துட்டு ஐ கியூப் பிளஸ் ஜே கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா ஓ கியூப் வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐ கியூப்னா என்ன வரும்? ஐயோட பொசிஷன் வந்து 9. அப்போ 9 கியூப் பிளஸ் 10 கியூப் பிளஸ் 11 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா. ஓனா ஓவோட பொசிஷன் என்ன 15 சரிங்களா. 15 கியூப். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இதை ஃபுல்லா கியூப் பண்ணி கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டம். அதனாலதான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். 1 cube plus 2 cube plus etc n cube. ஃபார்முலா என்ன வரும்னா n into n plus 1 by 2 the whole square. சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா 1ல ஆரம்பிச்சு கண்டினியூஸா போகணும். ஆனா நமக்கு 9ல இருந்து ஆரம்பிக்கும். அதனால ஃபார்முலா கொடுத்துருக்க சம்மை எப்படி ரீரைட் பண்றோம்னா etc 15 cube equal to 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிளஸ் எக்ஸெட்ரா 15 கியூப் வரை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நமக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுவோம். நமக்கு எது தேவையில்ல, இந்த இதுல 9க்கு முன்னாடி உள்ளது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா 8 கியூப் வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு இந்த ஆன்சர் மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணா என்ன வரும், 15 இன்ட்டு 15 பிளஸ் 1 16 by 2 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் இங்கே 8 இன்ட்டு 9 by 2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 இங்கே 8 120 தி ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 1 இங்கே 4 36 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 12 12 144 ஒரு 2 0 மைனஸ் 36 ஸ்கொயர் பண்ணா 6 36 மிச்சம் 1 3 18 21 3 18 1 10 6 9 2 1296. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 4 0 1 3 13104 வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது வந்து அந்த எண்ணியல் டாபிக்ல உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து 8வது சம் பாருங்க. 8வது சம் என்ன சொல்லியிருக்காங்க, விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் ஏ டி ஜி, இங்க என்ன வரும் கேட்குறாங்க, எம். நடுவில் என்னென்ன வார்த்தை இருக்கு, பிசி டிஇஎஃப் ஜி ஹச்ஐ ஜேன்னு வரும். சரிங்களா? இங்க அப்போ கே இது ரெண்டையும் ஒமிட் பண்ணி விட்டுடலாம். இப்போ 7 வருமா 4 வருமா, அடுத்த ஆல் நம்பர் எடுங்க. 17 10 14, அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க, அடுத்து 11. சரிங்களா? இதுல இருந்து இதுல என்ன பண்றாங்க, ஒரு 7 கழிக்கிறாங்க, அடுத்து ஒரு 4 கூட்டுறாங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு 7 கழிப்பாங்க, 7 கழிச்சா 7ன்னு வரும், இதோட ஒரு 4 கூட்டினா 11 வரும். கரெக்டா? அதே லாஜிக் தான். அப்போ 7ன்னு வரும், ஜே 7 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது கொஞ்சம் நல்ல சம். சரிங்களா? அடுத்து 9வது சம். விடுபட்ட எண்ணை நிரப்புக. 91 98 95 102 99 106. இங்க என்ன வரும், இங்க என்ன வரும் கேட்குறாங்க. சரிங்களா? 1 விட்டு 1 பாருங்க, இது இது அடுத்து இங்க என்ன வரும், அதே மாதிரி இது இது அடுத்து இங்க என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுல இருந்து இதுல ஒரு 4 கூட்டுறாங்க, அடுத்து ஒரு 4 கூட்டுறாங்க, அப்போ அடுத்து ஒரு 4 கூட்டணும். கூட்டினா என்ன வரும்னா 103. அப்போ 103 ஸ்டார்டிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தா 1 1 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். இதையும் செக் பண்ணிடலாம். இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, அடுத்து ஒரு 4, அப்போ 110ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 10வது சம். 2 சீரான பகடைகள். 2 பகடைனால என்ன வந்துடும், n ஆஃப் s வந்து 36. 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முகமதிப்பு கிடைக்க நிகழ்தகவு. ஒற்றை முகமதிப்புனா 1, 1 3, 3 5, 5. இதுதான் ஒற்றை முகமதிப்பு. ரெண்டுலையும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மொத்தமா 3/36. ஆன்சரு 1/12ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 11வது சம். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் எக்ஸெட்ரா என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும்? n கியூப் எத்தனை உறுப்பை கூட்டினா 6084. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா என்ன வரும், n இன்ட்டு n plus 1/2 தி
ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6084. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? n இன்ட்டு n + 1/2 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்னா 60 84 ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கிடுவோம். இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் ரெண்டுமே சேம் நம்பர். 7 எல்லாம் 49 மிச்சம் ஒரு 11. அடுத்து இது ரெண்டால பெருக்கும் 14 என்ன போடலாம்னா 8 போட்டு பாருங்க. 8 8 64 மிச்சம் 6 4 8 32 38 3 ஸோ 8 கரெக்டா வரும். சரிங்களா? இங்க 78 வரும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா. இப்போ எண்ணுக்கு பதிலா ஒவ்வொரு ஆப்ஷனா போடுங்க. எதுக்கு 78 வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் போடுங்க. ஏ ஆப்ஷன் போட்டா என்ன வரும்? 14 இன்ட்டு 15/2 இதையும் போட்டிங்கன்னா 7 105ன்னு வரும். சரிங்களா? அப்போ இது வராது. அடுத்து 11 போட்டு பாருங்க. 11 இன்ட்டு 12/2 1 இங்க 6 66ன்னு வரும். சரிங்களா? அடுத்து 12 போடுங்க. 13 வேண்டாம் 12 போட்டு பாருங்க. 12 இன்ட்டு 13/2ன்னு வரும். 1 இங்க 6 13 6 78. சரிங்களா? இப்போ 12 போடும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாடல் சம் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நிறைய சம் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 12வது கொஸ்டின். F1 F2 வந்து F2 வந்து 3. கொஸ்டின் வந்து Fn அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா Fn-1 + Fn-2. நமக்கு என்ன கேட்குறாங்க? F5 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ n இருக்கிற இடத்துலலாம் 5 போடுங்க. 5 போட்டால் என்ன வரும்? F5 - 1 4 + F5 - 2 3ன்னு வரும். அப்போ இன்னும் எனக்கு நான் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? F3 என்னன்னு கண்டுபிடிக்கணும், F4 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் F3 கண்டுபிடிப்போம். என்னக்கு பதிலாக 3 போடுங்க. F3 = F3 - 1னா 2 + F3 - 2னா 1. இது ரெண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 3 + 1 ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? F3 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து F4 கண்டுபிடிங்க. என்ன இருக்கிற இடத்துலலாம் 4 போடணும். அப்போ F4 - 1னா 3 + F4 - 2னா 2. F3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 + F2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. அப்போ ஆன்சரு 7ன்னு வரும். இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. F4 இருக்க இடத்துல 7, F3 இருக்க இடத்துல 4. அப்போ ஆன்சரு 11ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம் தான். இதுவும் நமக்கு ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 13 பாருங்க. 13 கோடிங் டி கோடிங்கை வச்சுங்களா? வின் அப்படிங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா DRM. சரிங்களா? W அப்படிங்கிறது கடைசியிலேருந்து பார்த்தா 4வது இடத்துல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஐ அப்படிங்கிறது கடைசியிலேருந்து பேர் கொடுத்துட்டுவாங்க. அப்படி பேர் கொடுத்துட்டு வந்தா இந்த ஆரஞ்சு கலர்ல காப்பி கலர்ல எழுதியிருக்கிறதுலாம் ரிவர்ஸ்ல இருந்து நம்பர் கொடுத்துருந்துருப்பேன். 1 2 3. பிளாக்ல எழுதியிருக்கிறதெல்லாம் எப்பவும் போல நம்ம ஆர்டினரியா நம்பர் கொடுக்குறது. சரிங்களா? ஐயோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 18. என்னோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 13. சரிங்களா? இப்போ ஒரிஜினலா நம்ம பாக்குற மாதிரி டியோட பொசிஷன் வந்து என்ன 4, ஆரோட பொசிஷன் வந்து என்ன 18, எம்மோட பொசிஷன் வந்து 13. சரிங்களா? ஸோ ரிவர்ஸ்ல அடுத்து எப்பவும் போல அதே மாதிரி ரன்னு RUN ரிவர்ஸ்ல பாக்குறோம். ரிவர்ஸ்ல ஆரோட பொசிஷன் வந்து 9, யூவோட பொசிஷன் வந்து 6, என்னோட பொசிஷன் வந்து 13. இப்போ எப்பவும் போல இதுல பார்க்கும்போது 9வது இடத்துல என்ன இருக்கும்? ஐ இருக்கும். அடுத்து 6வது இடத்துல எஃப். ஐஎஃப் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா 2 இது இருக்கு. சரிங்களா? அடுத்து 13 என் வந்து 13வது இடத்துல என்ன இருக்கும்னா எம். ஐஎஃப்எம். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 14வது சம். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் தற்போதைய வயதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் 2 மடங்கோட ஒரு 1 கூட்டுறது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதும். இதான் இவனோட தற்போதைய வயசு. 2 வயசுக்கு முன்னாடி அப்படின்னா x -
2 பெருக்கு தொகை. அடுத்து 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதியம் எக்ஸ் பிளஸ் 4 இதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சொல்றாங்க சரிங்களா. பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஒன்று இதை ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம், இல்லை அப்படின்னா இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், எக்ஸுக்கு இடத்துல 3 போடுங்க. 3 6 6 + 1னா 7. அப்போ அந்த பக்கமும் 7 கிடைக்குதான்னு பாருங்க. 3 - 2 இன்ட்டு 3 + 4 அப்போ 1 இன்ட்டு 7 ஆன்சர் 7. இது கரெக்டா வருது. எல்லாத்தையுமே செக் பண்ணிடுங்க, மற்றதுக்கும் கரெக்டா வருதா இல்லை தப்பா தான் வருதான்னு பார்த்துருங்க. 5 போட்டா என்ன வரும், 11ன்னு வரும். அங்க 3 இன்ட்டு 9 27ன்னு வரும். அப்போ இது வராது. அடுத்தது 14 15ன்னு வரும் சரிங்களா. இங்க சப்ஸ்டியூட் பண்ணா 5 இன்ட்டு 11 55ன்னு வந்துடும். அப்போ இதுவும் வராது, அடுத்ததும் வராது சரிங்களா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதுவும் பார்த்துட்டா என்ன வரும், 18 19ன்னு வரும் சரிங்களா. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 7 இன்ட்டு 13 91ன்னு வரும் சரிங்களா. அப்போ இதுவும் நமக்கு தப்பு. ஏ ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்ட். இதுவும் நம்ம புக்கில் உள்ள சம் தான். அடுத்து 15வது சம். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். ஏ பி சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து திறமையை பத்தி பேசுறாங்க. ஏக்கு வந்து 5 மடங்கு திறமை இருந்துச்சுன்னா பிக்கு வந்து 1 மடங்கு திறமை சரிங்களா. பிக்கு 1 மடங்கு திறமைனா ஏக்கு 5 மடங்கு. இதே இது நாட்கள்ல பேசணும் அப்படின்னா இந்த விகிதத்தை எடுத்துவிட்டா என்ன வரும், 5x இங்க எக்ஸ். இது வந்து திறமை. இதே இது நாட்கள்ல பேசணும் அப்படின்னா அப்படி மாத்தி போட்டுருங்க. இவங்க எக்ஸ் டேல பார்த்தாங்கன்னா இவங்க 5x நாள்ல பார்ப்பாங்க சரிங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க சரிங்களா. திறமைனா இந்த மாதிரி இருக்கவங்க, நாட்கள்னா அப்படி ரிவர்ஸ்ல போட்டுருங்க. இப்ப என்ன சொல்றாங்க, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறாங்க சரிங்களா. அப்போ இவங்க 2 பேருக்குரிய வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா அந்த 40. அப்போ 4x = 40, எக்ஸ் வந்து 10ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 10 நாள்ல, பி வந்து 50 நாள்ல முடிப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்களேன் என்ன கேக்குறாங்க, இப்போ இருவரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஷார்ட்கட் நமக்கு என்ன, மேல 2ஐயும் பெருக்குவோம், கீழே 2ஐயும் கூட்டுவோம் சரிங்களா. 1 0 1 0 3 2 6 I 2 10 25/3 கலப்பு பின்னம் எழுதினீங்கன்னா 8 3 24 1 சரிங்களா. அப்ப 8 1/3 நாட்கள். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த கோடிங் டீகோடிங்ல கொஞ்சம் நிறைய பார்த்துருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த கடைசி மாடல், இந்த மாடல்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல அமுதா அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும் சரிங்களா. அந்த மாடலை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாடல் நமக்கு கொஞ்சம் முக்கியமான சரிங்களா. நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.